என்எஸ்சி ஐபிஓ வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அந்த என்எஸ்சி ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடியே அதில் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் 50 பைசா 80 பைசாவுக்கெல்லாம் என்எஸ்சி ஷேரை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்படி வாங்கின ஆட்கள் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் கிடையாது, இந்த எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குல்ல, அந்த செக்டாரில் இருக்க ஒரு மிகப்பெரிய தாதா டெக்ஸான் டெக்னாலஜிஸ், அந்த கம்பெனியுடைய ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு 12,600 ரேஞ்சில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் 17,000லாம் போயிட்டு வந்தது, இன்னைக்கு 12,000 ரேஞ்சில் வந்து இறங்கியிருக்கே. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த என்எஸ்சி ஐபிஓ 30,000 crore அப்படின்னு சொல்லும்போது, இந்த 30,000 crore ஐபிஓ வர்ற இந்த நேரத்தில் அதுக்குள்ளே வேறு என்னென்ன மேட்ரு இருக்குது, என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம கலந்து கட்டி பார்க்கலான்னு ஒரு பிளானே. ஸோ ஃபினான்ஸ் வித்யூராக பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இது முழுக்க முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. ஏன்னா நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அதனால் மென்ஷன் பண்ண போகிற ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு முக்கியமான மேட்டர், உங்களுக்கு இது வரைக்கும் லைஃப் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அதுக்காகவே எங்கள் டீம் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுத்து ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்க, அவங்களே அதை சிறப்பாக முடிச்சு கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்எஸ்சி ஐபிஓ. 30,000 கோடி ரூபாய்க்கு இந்தியாவில் ஒரு ஐபிஓ வருது அப்படின்னு நினைக்கும் பொழுது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இந்தியன் மார்க்கெட் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதில் நம்ம ஒரு பார்ட்டாக இருக்கோம். ஓவரால் பாப்புலேஷனில் 5% ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்தால் கூட 30,000 crore ஐபிஓ வருதுன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப அதை பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த 30,000 crore ஐபிஓ எப்போ வரும், என்னைக்கு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் ஏற்கனவே பல எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு இல்லையா? இப்போ ஒரு வழி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த டிராப் ரெட் ஹேரிங் ப்ராஸ்பெக்டஸை வந்து செபிக்கு சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க என்எஸ்சி. ஸோ இது எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு ஒரு வழியாக ஒரு 2-3 மாதம் கழிச்சு ஓகே இந்த டேட்டை நீங்கள் ஐபிஓ வரலாம் அப்படின்ற மாதிரி செபி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஐபிஓ வருவாங்க. என்ன ப்ரைஸுங்கிறது அப்புறம் தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு இந்த என்எஸ்சியுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம், அதாவது அன்லிஸ்டட் மார்க்கெட்டில் என்ன ரேஞ்சில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ 2,000க்கு மேலே இன்னைக்கு வந்து என்எஸ்சியோடைய ப்ரைஸ் இருக்கே, அப்போ ஐபிஓ வந்துச்சுன்னா அது எவ்வளோ ப்ரைஸுக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குல்ல. அது என்ன ப்ரைஸுக்குனாலும் வரட்டும், அது வேறு. ஆனால் இன்றைக்கே 2,000 ரூபாய்க்கு கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த என்எஸ்சியோட ஸ்டாக்கை எவ்வளோ ரூபாய்க்கு, ரூபாயெல்லாம் கிடையாதுங்க, எவ்வளோ பைசாவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வயிறு எரியுது. 50 பைசா, 40 பைசா, 80 பைசாவுக்கெல்லாம் வாங்கியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஒரு மிகப்பெரிய ஹோல்டிங்கை வச்சுருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து 46 பைசாவுக்கு என்எஸ்சியுடைய ஷேராக வாங்கியிருக்கிறாங்க. எப்போ வாங்கினாங்களான்னு தெரில, ரொம்ப நாளைக்கு முன்னாலேருந்து அவங்க ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வெறும் 80 பைசாவுக்கு இந்த ஷேரை வாங்கியிருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா 54 பைசாவுக்கு இந்த ஷேரை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நிலைமைக்கு இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் யாரெல்லாம் இதில் பெரிய ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி 10.72% ஹோல்ட் பண்ணுறாங்க. அவங்க தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் என்எஸ்சி. அதுக்கப்புறம் அரண்டா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற, அதாவது டீமாசெக் அஃப்லைட், அவங்க ஒரு 4.54 ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸ்டாக் ஹோல்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இப்போ சொன்னால அதுதான் 4.44 வச்சுருக்காங்க. எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்து 4.33% ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 3.23, பிஐ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் 2.35, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி தான். அதுக்கப்புறம் ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லேயே வந்து ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய பெரிய அளவில் போயிட்டு ஆஃபீஸ்லேயே உட்காந்து மீட்டிங் போட்டு போர்ட் டைரக்டருக்குள்ளெல்லாம் போயிட்டு நேரடியாக கேட்டு எனக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டு சில பேர் வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கக்கூடிய நபரில் ஒருத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட் ஓனர் ராதாகிருஷ்ணன் தமானி. ஸோ அவர் வந்து 1.58% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுறாரு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 39,84,400 என்எஸ்சி ஷேரை அவர் வச்சிருக்கிறாராம். அவர் எத்தனை பைசா வாங்கினாரு தெரில. ஆனால் இன்னைக்கு வந்து கிரே மார்க்கெட்டை 2,000 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் ஐபிஓ அப்படின்னு வரும்பொழுது அந்த 2,000 ரூபா ப்ரைஸுக்கெல்லாம் போகாது. அதை விட கம்மியான ப்ரைஸில் தான் நிச்சயமாக கோட் ஆகும். அப்படியே கோட்டானா கூட, ஈவன் 100 ரூபாய்க்கு அது கோட்டானா கூட, 100 ரூபான்னு ஐபிஓ வந்தால் கூட எவ்வளோ பெரிய லாபம் அவங்களுக்கு இல்லை. இதுதான் முக்கியம். ஸோ வேறு எந்தெந்த இன்வெஸ்டர்ஸ்லாம் இதில் ஓரளவுக்கு டீசெண்டான ஹோல்டிங் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இந்த சார்ட்டில் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. சுனில் காந்த் முஜ்ஜல், அதுக்கப்புறம் டோலி கண்ணா, ஜிக்னேஷ் விஜய் ஷா, இவங்கெல்லாம் வந்து நிறைய ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்எஸ்சியை பொறுத்தவரைக்கும் நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குங்க. அதாவது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ஏஐ எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேடிங் நடக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்சாக அது இருக்குது, ஃபாஸ்ட்டாக எல்லாமே பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட். ஆனால் அதுவே நெகட்டிவாகவும் போகும் அப்படின்றாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு டேட்டா ப்ரீச் வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வருதுன்னா டக்குன்னு அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை வந்து ஜாம் ஆகிறதுக்கோ அது வந்து ஸ்தம்பிச்சு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் மிகப்பெரிய லாஸ் ஏற்படும். அது இதோடைய ப்ரைஸை வந்து கரெக்ட் பண்ணும், ட்ராப் பண்ணும், ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து இதில் இருக்க கீ ரிஸ்க் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி இருக்க ஒரு பெரிய இஷ்யூவாக நிறைய பேர் பார்க்குறது, டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டை நம்பி தாங்க என்எஸ்சி ரன் ஆகுங்கிறது சொல்கிறாங்க. அதாவது என்எஸ்சி உடைய டோட்டல் ரெவன்யூல 69.14% ரெவன்யூ எதிலிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் தான், டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் தான் வருது. ஸோ ஜென்ரலாகவே டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது அதிகமான வொலாட்டிலிட்டி இருக்கிற ஒரு மார்க்கெட்டு, ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்டு. அதிக ரெவன்யூ ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட்லேருந்து வரும்பொழுது அது வந்து கம்பெனிக்கு வந்து ஒரு நிலைத்தன்மையை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்தா பிஸ்னஸ் பண்ண முடியுமா, என்ன பண்ணுறது, எக்ஸ்சேஞ்சுனா அப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணுற ஆட்களும் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஸோ என்எஸ்சி அப்படின்னு வரும்பொழுது இதில் ரிஸ்க் ஃபேக்டராக இந்த சில ஃபேக்டர் இருக்குது. மற்றபடி வந்து கேபிட்டல் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்தியாவில் இப்போதைக்கு ரொம்ப சின்னது, ஆனால் பெரிய அளவில் வளரக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டு. அதில் முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ரெண்டு தான், முக்கியமானது கிடையாது, இருக்கிறதே ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் தான். ஏற்கனவே ஒன்று மார்க்கெட்டில் வந்துருச்சு பிஎஸ்சி, அடுத்ததாக இப்போ என்எஸ்சி வருதுங்கும் பொழுது என்எஸ்சிக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குங்கிறத மாற்றுக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் சில செட்பேக் வர்றதுக்கான வாய்ப்புகளை இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படிங்கிறது தான் அதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிஓபி கேபிட்டல் மார்க்கெட் வந்து சில கம்பெனிஸ்க்கு டார்கெட் பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதான் பார்க்க போகிறோம். இந்த பிஓபி கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது பேங்க் ஆஃப் பரோடா இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி தான். இவங்க வந்து ரிட்டைல் புரோக்கிங், இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், டெட் ரெசல்யூஷன், டெட் சிண்டிகேஷன், இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது புரோக்கிங் பிஸ்னஸ். அவங்க அந்த இஎம்எஸ் செக்டாரில் இருக்கிற கம்பெனிஸ் பற்றி நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமான கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸான் டெக்னாலஜிஸ். டெக்ஸான் டெக்னாலஜி பற்றி சொல்லும்போது என் பொண்டாட்டி தாலியை விற்று அடமானம் வச்சு நான் வந்து டெக்ஸான் டெக்னாலஜி ஷேர் வாங்கினேங்க, இன்னைக்கு அவளுக்கு ஒட்டியானமே வாங்கி கொடுத்துன்னு சொல்கிற ரேஞ்சுக்கு பல சக்ஸஸ் ஸ்டோரியெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா 1000 ரூபா 2000 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு காலத்தில் இருந்த இந்த டிக்ஸான் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஸ்டாக்கு 18,000க்கு மேலெல்லாம் போச்சு. பா நான் மாதிரியான ஒரு க்ரோத்து இது ஒரு 2-3 வருஷத்தில் நடந்தது. ஓகேவா, அப்படி ஒரு 18,000 ரூபாய்க்கு மேலே இருந்த அந்த ஸ்டாக் வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி போய் 12,000 ரேஞ்சில் 12,600 ரேஞ்சில் குறைஞ்சி போகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை. அதாவது இவங்களுடைய ரெவன்யூவும் குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட்டும் அடி வாங்கியிருக்கு. இதுக்கான காரணம் என்னென்னா இவங்களுக்கான டிமாண்ட் வந்து பெரிய அளவில் கிரியேட் ஆகலை அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இவங்க கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனி, நிறைய டிவி, ஏசி இந்த மாதிரி இதை வந்து கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன் கூட பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக இந்த ரூம் ஏர் கண்டிஷனர் இருக்கு இல்லையா, அதுக்கான டிமாண்ட் வந்து லாஸ்ட் குவார்ட்டருக்கு வந்து குறைஞ்சி போயிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து டீஸ்டாக்கிங் பண்ண வேண்டிய நிலைமைக்கு கம்பெனி தள்ளப்பட்டிருக்கு. அதனால பயங்கரமாக ரெவன்யூலையும் அடி வாங்கியிருக்கு, ப்ராஃபிட்டையும் அடி வாங்கியிருக்கு, மார்ஜினும் குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆஹா இந்த கம்பெனி வந்து பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து குறைஞ்சி போச்சு. அதனால பிஓபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 அப்படின்னு டார்கெட் வச்சுக்கோங்க, அதாவது ஃபர்தராகவும் அது இறங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்ககிட்ட டிக்ஸான் டெக்னாலஜி ஷேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பிஓபி சொல்கிறத கன்சிடர் பண்ணுறீங்க இல்லையாங்கிறது உங்களுடைய விருப்பம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியாவுடைய எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியுடைய வேல்யூஷனுங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு $45 பில்லியன் மேலே இருக்குது. 2030 அது $150 பில்லியன் வரைக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸுக்கு நாம் என்ன பண்ணுறோம், பிஎல்ஐ ஸ்கீம் மூலமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ ஃபாரின்லேருந்து ஒரு கம்பெனி வருது அப்படின்னா கூட வாங்க இங்கே வந்து தயாரித்து நீங்கள் எங்கே வேணாலும் விற்பனை பண்ணுங்கள், ஏற்றுமதி பண்ணுங்க அப்படின்னு கேட்டை திறந்து விட்டுருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரியான ஃபேவரபிள் கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்கு இல்லையா, அந்த பாலிசியெல்லாம் இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் விஷயம். அதனால இன்னைக்கு வந்து டிக்ஸான் டெக்னாலஜி குறைஞ்சாலும் நாளைக்கு மீண்டு வருவாண்டா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து அவங்க சொல்ற கம்பெனி ஆம்பர் என்டர்பிரைசஸ். ஆம்பர் என்டர்பிரைஸும் டிக்ஸான் டெக்னாலஜிக்கு ஒரு காம்படிட்டர் தான். இந்த கம்பெனிக்கு 9,900 டார்கெட் பிரைஸா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஆம்பர் என்டர்பிரைஸ் உடைய ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 7,945 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 9,300 இவங்க கொடுக்குற டார்கெட் வந்து டீசென்டான ஒரு growth இருக்கக்கூடிய டார்கெட் தான். அதனால ஆம்பர் என்டர்பிரைஸ் உடைய ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிசிஷன் எடுக்கலாம். ஆம்பர் என்டர்பிரைஸ் உடைய ரீசன்ட் growth பார்த்தீங்கன்னா 4,148 கோடி ரெவன்யூ, ப்ராஃபிட் வந்து 162 கோடி, நல்லாவே க்ரோ ஆயிருக்கு லாஸ்ட் இயர் சேம் பீரியட்ல இருந்து. அதாவது இயர் ஆன் இயர் growth நல்லா இருக்கு. அதனால நிறைய பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்த கம்பெனியில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து பிஓபி இந்த மாதிரி ஒரு டார்கெட் பிரைஸை கொடுத்துருக்காங்க. அடுத்த இவங்க சொல்ற கம்பெனி
இபாக் டியூரபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனி வந்து ரூம் ஏர் கண்டிஷனர் தயாரிக்கிறாங்க, அவுட்டோர் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து விண்டோ ஏர் கண்டிஷனர்லாம் தயாரிக்கிற கம்பெனி. இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ் வந்து இப்போ 234 ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் இவங்க கொடுத்துருக்க டார்கெட் பார்த்தீங்கன்னா 310 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது பிஜிஎல், அதாவது பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனிக்கு இவங்க கொடுக்குற டார்கெட் வந்து 610 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் இப்போ 564 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவும் அந்த இஎம்ஐ செக்டாரில் ஒரு முக்கியமான கம்பெனி. பட் இஎம்ஐ செக்டாரில் எல்லா கம்பெனியும் ஒரு பெரிய ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மார்ஜின் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். ரொம்ப தின் மார்ஜின் தான் எல்லா கம்பெனிஸுமே இருக்கும். இந்தியாவில் வந்து இந்த எக்கோசிஸ்டம் நல்லா இருக்கு, கவர்மெண்ட் சப்போர்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இது மேலே வந்து ஒரு பாசிட்டிவ் இது வந்து நிறைய பேர் இதில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால ஷேர் ப்ரைஸ் எல்லாம் மேலே போச்சு. இப்போ பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பயங்கரமாக இவங்களுடைய பிஸ்னஸ் அடி வாங்கியிருக்கு இந்த டைமில். அதாவது லாஸ்ட் குவார்ட்டரில் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. பட் ஃபர்தராக வந்து கொஞ்சம் பிக்கப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால பிஓபியுடைய டார்கெட்டுங்கிறது 610 ரூபாயா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குற கம்பெனி சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி. சிர்மாவுக்கு அவங்க கொடுக்குற டார்கெட்டு 1250, பட் இப்போ அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 1345. ஏன்னா ஏற்கனவே ஓவர்வியூட தான் இருக்குது. ஸ்டாஃப் டே பி ரேஷியோ வந்து 80க்கு மேலே இருக்குது. அதனால ஃபர்தராக கரெக்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சார்ட்டை பார்த்தாலும் தெரியும், கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பயங்கரமாக மேலே ஏறி போய் கிடக்கு. ஸோ இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது சிர்மா ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாமோ அப்படின்னு திங்க் பண்ண தோணுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸரை கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை டிசைட் பண்ணுங்கள். செப்டம்பர் மாதம் வரைக்கும் எங்களுக்கு கவலையே கிடையாதுங்க, தேவையான அளவுக்கு எல்பிஜிலாம் நாங்கள் செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறோம், க்ரூட் ஆயிலும் செக்யூர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சில ரிஃபைனரி கம்பெனிஸ் கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. அதனால இந்த ஆயில் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ரிஃபைனரிஸ் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் ரன் ஆவாங்க. ஷேர் ப்ரைஸும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு வந்து பிரெண்ட் க்ரூடைய ப்ரைஸு இப்போ வந்து $80 அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே இந்த டீல்லாம் சைன் ஆனதுனால பழைய மாதிரி $60 ப்ரைஸ் போகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ட்ரம்ப் அதே மாதிரி சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஃபர்தராக இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் எல்லாமே இன்னும் பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இப்போ செப்டம்பர் வரைக்கும் அவங்களுக்கான எல்பிஜி இந்த க்ரூட் ஆயில்லாம் வந்து சேஃப்கார்டு பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 2025 $124.55 பில்லியன் இருந்த ரெமிட்டன்ஸ் உடைய மணிங்கிறது இன்னைக்கு நிலைமைக்கு 144.79 பில்லியனா இன்க்ரீஸ் ஆகியிருக்கான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மிடில் ஈஸ்டில் போர் நடந்தானே எது நடந்தானே அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது, நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம், இந்தியாவுக்கு பணத்தை அனுப்புகிறோம், வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டே இருக்கோம்னு சொல்கிற மாதிரி அவங்கெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு வகையில் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பண்ணோம். ஸோ இதில் டோட்டலாக எங்கேருந்து அதிகமான பணம் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் தான் வந்திருக்கு. 27.7% கான்ட்ரிபியூஷன் அமெரிக்கா தான் கொடுத்துருக்குதான். அதுக்கப்புறம் UAE 19.2ன்னு சொல்லியிருக்காங்க, UK 10.8ன்னு சொல்லியிருக்காங்க, சவுதி அரேபியா 6.7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த கட்டத்தில் இருக்குது யாருன்னு பார்த்தா சிங்கப்பூர் 6.6% ரெமிட்டன்ஸ் மணி சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கு. ஓகே, இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிப்போம். இதில் இவ்வளோ நேரம் நான் ஷேர் பண்ணது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான், சஜஷனோ அட்வைஸோ கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு புதுசாக இப்போ தான் நான் வந்து சேனலே பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டோன்ட் வரி, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுவீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்கள் நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. Thank you so much.